நீதிபதி நியமிப்பதற்கு நீதிபதிகள் ஆணையத்தை அமைத்து பிறப்பித்த சட்டம் செல்லாது என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒரு தரப்பினர் வரவேற்பும் இன்னொரு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். இந்த தீர்ப்பு மிக சரியான தீர்ப்பு என்பது என்னுடைய கருத்து. இந்த தீர்ப்பை மனதார நான் வரவேற்கிறேன். காரணம், நீதிபதிகள் நியமனத்தை எக்காலத்திலும் அரசியல்வாதிகளின் கையில் விட்டுவிடக்கூடாது. 20 ஆண்டுகளாக நீதிபதிகளாலேயே நியமிக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு குறை அல்ல. அது தேவையானது, இந்த நாட்டிற்கு தேவையான ஒரு முறை. மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு நீதிபதிகளை நியமனம் செய்யலாமா என்று கேட்பது தவறு. நீதிபதிகள் தான் நியமனம் செய்ய வேண்டும். ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த கொலிஜியம் சிஸ்டம் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி எந்த மூன்றாம் நபரும் இதில் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காக இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியை காப்பாற்ற வேண்டும் என்று கொலிஜியம் சிஸ்டமே இருக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலே தெள்ளத் தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நான் அதை உண்மையிலேயே வரவேற்கின்றேன். நாங்கள் எந்த கோரிக்கைகளுக்காக, எந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் நீண்ட நாட்களாக போராடி வந்தோமோ அது இன்றும் நிலுவையில் இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த கொலிஜியம் சிஸ்டம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையில் இன்னும் சிறு திருத்தங்களையாவது இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களா என்பதை முழுமையாக அந்த தீர்ப்பினை படித்து பார்த்த பிறகுதான் நாம் கருத்திலே கொள்ள முடியும். எதுவாக இருந்தாலும் இது வழக்கறிஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. நீதித்துறை நியமனத்தில் நீதிபதிகள் நியமன ஆணையத்தை அமைத்ததன் மூலம் ஒரு வெளிப்படையான தன்மை, ஒரு ஜனநாயக முறையில் நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற எங்களுடைய நம்பிக்கை இன்றைய தினம் தகர்ந்துள்ளது. உச்சநீதிமன்றம் இதை சட்டவிரோதம் என்று அறிவித்திருப்பதன் மூலம் கடந்த 20 ஆண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு இரகசிய முறை மேலும் தொடர்வதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்துள்ளது. இது ஜனநாயக சக்திகளுக்கும் வெளிப்படை தன்மை வேண்டும் என்று எங்களை போன்ற போராடிய வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது.